நான் ஒன்றுமே சொல்லலை, எந்த டிமாண்டுமே வைக்கல. எவ்வளோ நகை போடுறீங்க, என்ன பணம் பண்ணுறீங்க, என்ன கார் வாங்குறீங்க, அதெல்லாம் எதுவுமே கேட்கல. நானே வீடு கட்டி கொடுத்துட்டேன், நானே கார் வாங்கி கொடுத்துட்டேன் என் மகனுக்கு. நான் இருக்கிறது திருவாரூர், எங்கள் சம்மந்தி இருக்கிறது கோவில்பட்டி. 2 பேரும் ரொம்ப தூரத்துல இருந்து வந்து படுறதுக்கு பதிலாக 2 பேருக்கும் பொதுவான இடத்துல காரைக்குடியில் அந்த கல்யாணத்தை வச்சுக்கலான்னு தான் சார் கேட்குறேன். எங்கள் சம்மந்தி முடியவே முடியாதுன்ட்டாங்க. இந்த காலத்தில் சார் பொண்ணு கிடைக்கிறதே பெரிய விஷயம். நாங்கள் என் பிள்ளைய வந்து 25 வருஷமாக ஒரு பொக்கிஷம் மாதிரி வளர்த்து ஒரு மகாலட்சுமியை நாங்கள் அங்கே கொண்டு போய் விடும்போது எங்களுக்கு எவ்வளவு ஒரு வருத்தம் இருக்கும். அப்போ அவங்க டிமாண்ட் என்ன வச்சாங்க அப்படின்னா, எங்களுக்கு இத்தனை பேருக்கு சாப்பாடு போடணும், மத்தியானம் இத்தனை பேர் வருவாங்க, காலையில் இத்தனை பேர் வருவாங்கன்னு சொல்லி எங்களை வந்து பயங்கர டிமாண்ட் சார். கல்யாணத்துக்கு வந்து சாப்பாடு போட தானே சொல்லுவோம். கரெக்டு, நீங்கள் சொல்கிற பாயிண்ட் கரெக்டு. நான் அடுத்த பாயிண்ட் என்ன வரேன்னா, அடுத்து அவங்க சம்பிரதாயப்படி நாங்கள் மத்தியானமே வந்து திருவாரூருக்கு நாங்கள் கூட்டு போகிறோம் அப்படிங்கிறாங்க. இப்போ 12 மணிக்கு. அப்படிங்கும்போது சாப்பாடு அவங்கள நம்பி நான் எவ்வளோ பொங்கி வச்சுருப்பேன். அத்தனை சாப்பாடு அன்னைக்கு வேஸ்ட்.